விருச்சிக ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, என்ன பின்னாடி வரும் அப்படிங்கிறத முன்னாடியே அறியக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். ஏன்னா இது காலப்புருஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். அதாவது மறைபொருள் விஷயங்களை வந்து தேடி அறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் வந்து இந்த விருச்சிக ராசி நேயர்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்களோட ஒரு விஷயம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இவங்க வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று அம்மாவோட ஹெல்த்தை நினச்சி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவலை ஏற்படும், இல்லை அம்மாவோட வாக்குவாதம் அதன் மூலமாக ஒரு மனக்கவலையை வந்து ஏற்படுத்தும். அதில் தெளிவாக இருந்துக்கோங்க. அதே போல் வீடு வண்டி வாகன விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு செலவு வீண் விரயம் இதையெல்லாம் வந்து ஏற்படுத்தும். அதில் கவனம் பாருங்கள். ஸோ முக்கியமாக ஒரு சொத்து வாங்குகிறோம், ஒரு சொத்து விற்கிறோம் அப்படின்னாலுமே அதுலேயுமே நம்ம ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுல எல்லாம் சரிங்களா. பொதுவாக இந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஸோ படிக்கிற குழந்தைகளுமே வந்து படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்தணும். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு மெடிடேஷன் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட நம்ம துலாமுக்கு பார்த்தோம் இல்லைங்களா, 5ல் ராகு இருந்தால் அதே தன்மையை தான் இந்த 5ல் இருக்கிற சனி கொடுப்பார். இவர் வந்து மத்தியம சனி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து மற்ற இப்போ அஷ்டம சனி அந்தளவுக்குலாம் பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் சனி பகவான் இருக்கார். குழந்தைகள், மனைவி இவங்க மூலமாக பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படும். ஓகேங்களா. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த இடத்துல சனி ராகுலாம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் அந்த வழிபாடு பண்ணி பாருங்களேன், அவ்வளோ ஒரு சிறப்பான பலனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வந்து தெய்வ வழிபாட்டில் வந்து ஈடுபடும்போது ரொம்ப அருமையான நற்பலன்களை கொடுப்பாங்க. ஓகேங்களா. ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சிருக்காரு. இது வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு சோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம அந்த குருவை, நான் எப்பவும் சொல்கிறதே தான், அவர் அங்கே இருக்கிறாருங்கிறதுக்காக நம்ம அவரை அங்கே விடக்கூடாது. நம்ம கூட்டிகிட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கணும். ஓகேங்களா. எதிர்த்த வீட்லையாவது வச்சுக்கணும். அதனால் கட்டாயம் வந்து வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. குரு எங்கே இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் லைஃப் லாங் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி, குடும்பாதிபதி ப்ளஸ் பஞ்சமாதிபதி 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியம், குழந்தைகள், ஓகேங்களா, காதல் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால் இவரை வந்து இறுக பற்றி கொள்ளுங்கள். ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒரு அருமையான பலனாகவே மாறும். அவர் 8ல் இருந்தால் என்ன, 12ல் இருந்தால் என்ன, நம்ம விட்டால் தானே, விடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம குருவை வந்து நம்ம நல்ல முறையில் வழிபாடு பண்ணி பக்கத்துலேயே வச்சுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன். ஸோ அந்த சுக்கிரனுக்கு வந்து அது பிடிக்காத இடங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கே அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் 10ஆம் இடத்துல கொஞ்சம் அவர் வீக்காக தான் இருப்பார். அப்போ பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ல் கேது இருக்கிறனால நீங்கள் கட்டாயம் வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக ஈடுபடுத்திக்கோங்க. கட்டாயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா. ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது, கோவில்களுக்கு போகிறது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை பண்ணுங்கள். அதுக்காக என்னை திட்டிகிட்டு இருக்காதீங்க. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாகவே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ண தானே போகிறாங்க அப்படிங்கிறீங்களா. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிற கடமை, ஸோ கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 10ல் சுக்கிரன் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், மகாலட்சுமியை வந்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது அந்த சுக்கிரன் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடுவார். ஓகேங்களா. எப்படி நம்ம குருவை வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி மகாலட்சுமியும் வந்து சுக்கிரனையும் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியே ஆகணும் இந்த மாதம். அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன். சூப்பருங்க. யார் என்ன பண்ணாங்க, நம்ம சூரியன் 11th ஹவுஸில் இருக்கிறாரு, எல்லாத்தையும் வெற்றியாக்கிடுவார். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா. இருக்கிற கிரகங்களுக்கே அவர் தானே நவகிரக நாயகன். ஸோ அவரே வந்து 11th ஹவுஸில் உட்காந்துருக்கும்போது அப்புறம் என்னங்க, எதுக்கு கவலைப்படணும். எல்லாமே காரிய வெற்றி சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 11ல் புதன் இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா நட்பு வட்டத்தின் மூலமாக நல்ல ஒரு குதூகலத்தையும் ஆதரவையும் நிறைய உதவிகளையும் வந்து பண உதவி இதை எல்லாமே கொடுக்க செய்வார். ரொம்ப சிறப்பு தான். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன புரட்டாசி 16க்கு மேலே புதன் வந்து 12ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ ஆல்ரெடி வந்து செவ்வாய் அங்கே உட்காந்து கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓகேங்களா. மற்றதெல்லாம் விட்டுருங்க. உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் போகாதீங்க.
அதர்வைஸ் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமாக வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள், சுக்கிரன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஸோ முடிஞ்சவங்க, ஓகேங்களா, கட்டாயம்லாம் கிடையாது. உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்போவுமே வந்து நீங்கள் வருஷம் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். சஷ்டி படிக்கிறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, முருகன் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாமே விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதம். கட்டாயமாக சிறப்பாக இந்த மாதத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த மாதம் இதை விட ஒரு நல்ல சிறப்பான பலன்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா என்ன பின்னாடி வரும் அப்படிங்கிறத முன்னாடியே அறியக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். ஏன்னா இது காலப்புருஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடம், அதாவது மறைபொருள் விஷயங்களை வந்து தேடி அறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் வந்து இந்த விருச்சிக ராசி நேயர்கள். ஓகேங்களா. ஸோ அதனால் இவங்களோட ஒரு விஷயம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இவங்க வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று அம்மாவோட ஹெல்த்தை நினச்சி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவலை ஏற்படும், இல்லை அம்மாவோட வாக்குவாதம் அதன் மூலமாக ஒரு மனக்கவலையை வந்து ஏற்படுத்தும். அதில் தெளிவாக இருந்துக்கோங்க. அதே போல் வீடு வண்டி வாகன விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு செலவு, வீண் விரயம் இதையெல்லாம் வந்து ஏற்படுத்தும். அதில் கவனம் பாருங்கள். ஸோ முக்கியமாக ஒரு சொத்து வாங்குகிறோம், ஒரு சொத்து விற்கிறோம் அப்படின்னாலுமே அதுலேயுமே நம்ம ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுல எல்லாம் சரிங்களா. பொதுவாக இந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஸோ படிக்கிற குழந்தைகளுமே வந்து படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்தணும். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு மெடிடேஷன் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட நம்ம துலாமுக்கு பார்த்தோம் இல்லைங்களா, 5ல் ராகு இருந்தால் அதே தன்மையை தான் இந்த 5ல் இருக்கிற சனி கொடுப்பார். இவர் வந்து மத்தியம சனி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து மற்ற இப்போ அஷ்டம சனி அந்தளவுக்குலாம் பாதிப்புகள் இருக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் சனி பகவான் இருக்கார். குழந்தைகள், மனைவி இவங்க மூலமாக பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படும். ஓகேங்களா. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த இடத்துல சனி ராகுலாம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் அந்த வழிபாடு பண்ணி பாருங்களேன், அவ்வளோ ஒரு சிறப்பான பலனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வந்து தெய்வ வழிபாட்டில் வந்து ஈடுபடும்போது ரொம்ப அருமையான நற்பலன்களை கொடுப்பாங்க. ஓகேங்களா. ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சிருக்காரு. இது வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு சோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம அந்த குருவை, நான் எப்பவும் சொல்கிறதே தான், அவர் அங்கே இருக்கிறாருங்கிறதுக்காக நம்ம அவரை அங்கே விடக்கூடாது, நம்ம கூட்டிகிட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கணும். ஓகேங்களா. எதிர்த்த வீட்லையாவது வச்சுக்கணும். அதனால் கட்டாயம் வந்து வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. குரு எங்கே இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் லைஃப் லாங் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி, குடும்பாதிபதி ப்ளஸ் பஞ்சமாதிபதி 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியம், குழந்தைகள், ஓகேங்களா, காதல் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால் இவரை வந்து இறுக பற்றி கொள்ளுங்கள். ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒரு அருமையான பலனாகவே மாறும். அவர் 8ல் இருந்தால் என்ன, 12ல் இருந்தால் என்ன, நம்ம விட்டால் தானே, விடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம குருவை வந்து நம்ம நல்ல முறையில் வழிபாடு பண்ணி பக்கத்துலேயே வச்சுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன். ஸோ அந்த சுக்கிரனுக்கு வந்து அது பிடிக்காத இடங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கே அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் 10ஆம் இடத்துல கொஞ்சம் அவர் வீக்காக தான் இருப்பார். அப்போ பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ல் கேது இருக்கிறனால நீங்கள் கட்டாயம் வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக ஈடுபடுத்திக்கோங்க. கட்டாயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா. ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது, கோவில்களுக்கு போகிறது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை பண்ணுங்கள். அதுக்காக என்னை திட்டிகிட்டு இருக்காதீங்க. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாகவே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ண தானே போகிறாங்க அப்படிங்கிறீங்களா. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிற கடமை, ஸோ கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 10ல் சுக்கிரன் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், மகாலட்சுமியை வந்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது அந்த சுக்கிரன் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடுவார். ஓகேங்களா. எப்படி நம்ம குருவை வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி மகாலட்சுமியும் வந்து சுக்கிரனையும் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியே ஆகணும் இந்த மாதம். அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன். சூப்பருங்க. யார் என்ன பண்ணாங்க, நம்ம சூரியன் 11th ஹவுஸில் இருக்கிறாரு, எல்லாத்தையும் வெற்றியாக்கிடுவார். சூப்பராக இருக்கும்.
ஸோ நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? இருக்கிற கிரகங்களுக்கே அவர் தானே நவகிரக நாயகன். ஸோ அவரே வந்து 11th ஹவுஸில் உட்காந்துருக்கும்போது அப்புறம் என்னங்க, எதுக்கு கவலைப்படணும்? எல்லாமே காரிய வெற்றி சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ 11ல் புதன் இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா நட்பு வட்டத்தின் மூலமாக நல்ல ஒரு குதூகலத்தையும் ஆதரவையும் நிறைய உதவிகளையும் வந்து பண உதவி இது எல்லாமே கொடுக்க செய்வார். ரொம்ப சிறப்பு தான். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன புரட்டாசி 16க்கு மேலே புதன் வந்து 12ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ ஆல்ரெடி வந்து செவ்வாய் அங்கே உட்காந்து கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க, ஓகேங்களா? மற்றதெல்லாம் விட்டுருங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் போகாதீங்க. அதர்வைஸ் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமாக வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள், சுக்கிரன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஸோ முடிஞ்சவங்க, ஓகேங்களா? கட்டாயம்லாம் கிடையாது. உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்போவுமே வந்து நீங்கள் வருஷம் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். சஷ்டி படிக்கிறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, முருகன் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாமே விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதம். கட்டாயமாக சிறப்பாக இந்த மாதத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதம் இதை விட ஒரு நல்ல சிறப்பான பலன்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.